எஸ்டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருச்சி புத்தூர் அக்ரஹாரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் திருக்கோவிலில் வசோதாரை சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பூர்ணாகதியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். இதன் சிறப்பு தொகுப்பினை உங்கள் எஸ்டிவி பக்தியில் இப்பொழுது காணலாம்.
மிக சிறந்ததான சரத்ருத்துவில் அமைந்த கார்த்திகை மாசத்திய சித்ரா நட்சத்திரம் மிகச்சிறந்தது. கார்த்திகை கிருத்திகை ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருடைய ஒரு அவதார திருநாள். எப்படி ஆணி சித்திரை கொண்டாடுகிறார்களோ அதுபோல கார்த்திகை மாதம் கிருத்திகா நட்சத்திரம் ஒரு விசேஷம். இதே கார்த்திகை மாதம் சித்ரா நட்சத்திரத்திலே எம்பெருமானுக்கு நாம் சுதர்ஷன ஹோமம் செய்வதானது வருஷம் முழுக்க செய்யக்கூடிய மகாயாகத்தின் பலன்களை தரவல்லது. இந்த சுப தினத்திலே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை பிரார்த்தனை செய்து மிகச்சிறப்பாக இன்றைய தினம் திவ்யமான மகாயஜ்ஞம் நடைபெற்றுள்ளது. எம்பெருமானுடைய கருணையினாலே அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி போன்ற எல்லா தோஷங்களும் நீங்க வேண்டும். அதாவது மிக அதிகமான மழை பெய்தாலும் சிரமம், மழையே பெய்யாமல் இருந்தாலும் சிரமம். அப்படி இல்லாதபடிக்கு சுவிருஷ்டி பெய்து நல்லதொரு சிறந்த மழை பெய்து மாதம் மும்மாறி பெய்து வருஷம் முழுக்க அவ்வப்பொழுது எம்பெருமான் வருண பகவானை நமக்கு அனுகிரகம் செய்ய அனுப்பி சமுத்திரத்தையும் பூமியையும் உயிரினங்களையும் ஜீவராசிகளையும் வனங்களையும் எல்லா ஜீவகோட்டைகளையும் மனுஷன் மட்டுமல்லாது எல்லா ஜீவராசிகளையும் சௌக்கியமாக வாழச் செய்ய வேண்டும் பகவான் என்று பகவானை பிரார்த்தனை செய்கிறோம். இமயமலை மட்டுமல்லாமல் எல்லா மலைகளிலும் உலகத்திலுள்ள அனைத்து காடுகளிலும் அனைத்து க்ஷேத்திரங்களிலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் பெருமாள் தேவையான மழையை வருஷித்து எல்லா ஜீவராசிகளும் க்ஷேமத்தை அடைய வேண்டும். யாரும் சிரமப்படுகிறார்கள் என்று நாம் ஏழை பணக்காரன் என்று அளவுகோல் கொண்டு தீர்மானிக்கிறோம். ஆனால் மனசு நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம் என்பது பணத்துக்கு சம்பந்தம் இல்லாதது. நாம் எல்லோரும் உலகத்திலே பணம் படைத்தவன் என்றால் சௌக்கியமாக இருக்கிறான் என்றும் ஏழை என்றால் வருந்திக் கொண்டிருக்கிறான் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதே கிரமத்தில் பழங்குடிகளை பார்த்தால் இவர்கள் என்ன மிக சிரமத்தில் இருக்கிறார்களே, நம்மை போல டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணவில்லை என்று நாம் நினைத்து கொள்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்றால் நம்மை பார்த்து நீங்கள் தான் அலங்கோலமாக இருக்கிறீர்கள், நாங்கள் வனத்தோடு வனமாக மற்ற ஜீவராசிகள் போல மிகச் சிறந்ததாக இயற்கை கொடுத்த மிகச்சிறந்த அந்த மர உரியை உடுத்தி கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் ஆனந்தமாக இருக்கிறார்கள். மனுஷனுடைய பார்வை தவறானது, நாகரிகம் உடைய மனுஷனுடைய பார்வை தவறானது. நன்றாக கவனியுங்கள். நாகரிகம் உடைய மனுஷனுடைய பார்வை தவறானது. கலாச்சாரத்தோடு கூடிய மனுஷனுடைய பார்வைதான் மிகச் சரியானது. கலாச்சாரமும் பாரம்பரியமும் காக்கப்பட வேண்டும். அப்படி காக்கின்ற காட்டுவாசிகள் மட்டுமல்ல, நகரவாசிகள் கிராமவாசிகள் எல்லோரும் போற்றுதலுக்குரியவர்கள். எவர்களெல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்களாக, இந்த பாரத தேசத்தின் மைந்தர்களாக எவர்களெல்லாம் இவ்வாறு பஞ்சகச்சம் என்ன, உத்தரியம் என்ன, வேஷ்டி என்ன, சிகை என்ன, இவ்வாறு மிகச் சிறந்ததான ஒரு அது எல்லாருக்கும் சிரமம் கொடுத்து கொண்டு வாழ்பவன் அது நல்ல வாழ்வா? இல்லை. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் எல்லோருக்கும் நல்லது செய்து வாழ்கின்றவன் தான் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் என்றபடியாக நாம் இருக்கின்ற ஆயுஷ் பரியந்தம் நீண்ட ஆயுள் வாழ்ந்தவனெல்லாம் நன்றாக வாழ்ந்தான் என்று சொல்லிவிட முடியாது. நீண்ட ஆயுள் வாழ்ந்து நன்றாக சாப்பிட்டு நன்றாக உறங்கி பரம சௌக்கியத்தை அடைந்து 100 ஆண்டுகள் வாழ்ந்தவன் என்ன செய்தான் பூமிக்கு என்பதில் தான் கேள்வி இருக்கிறது. 100 ஆண்டு வாழ்ந்தவரை நாம் பொதுவாக ஆஹா 100 வயது வாழ்ந்து விட்டார் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதல்ல வாழ்வு. ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவன் என்ன செய்தான் பூமிக்கு என்பதில் தான் நம்முடைய வாழ்வின் அர்த்தம் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் யோசித்து பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் கழு தர்ம சாதனம் இரண்டையுமே தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனாலே நாம் எப்படி தற்காத்து கொள்வாள் பெண்ணோ ஒரு பதிவிரதா ஸ்திரீயோ அதுபோல நாம் நம்மையும் காத்துக்கொண்டு லோகத்தையும் காத்து கொள்ள வேண்டும், லோகத்தையும் காக்க வேண்டும். எல்லோரையும் காப்பது நம்முடைய சுநலத்துக்காக. ஏனென்றால் எல்லோரையும் சம்ரட்சிப்பது தான் நம்முடைய தர்மம். எல்லோரும் நல்லபடியாக வாழ்ந்தால் நாமும் நல்லபடியாக வாழ முடியும். அதனாலே எல்லா நமக்கு விரோதி துரோகி என்று சொல்லப்படுகின்றவர்கள் கூட எல்லாரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி எல்லாரும் ஸ்நேகபூதர்களாக பரஸ்பரம் ஸ்நேகம் பாராட்டுபவர்களாக எல்லோரும் காலை இழுக்காமல் காலில் விழுந்து சேவிக்க கூட வேண்டாம், காலை இழுக்காமல் இருந்தால் போதும் என்றபடியாக எல்லோரும் பரஸ்பரம் கை கொடுத்து கொள்ள வேண்டும். நேரடியாக கை கொடுத்து கொண்டு நேரடியாக கை கூப்பி சேவித்துக் கொண்டால் கூட போதுமானது. கை கொடுத்து தான் கொள்ள வேண்டும் என்பதில்லை. நாம் யாருக்கு நிச்சயம் கை கொடுக்க வேண்டும் என்றால் நம் மனைவிக்கு. கல்யாணத்தினைக்கு காத்தால மட்டும்தான் கை கொடுத்தோம், அதுக்கப்புறம் கையே பிடிக்கிறது இல்லை.
அப்படி இல்லாதபடிக்கு நித்தியமே காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் மனைவியின் கையை பிடிக்க வேண்டும், அப்பா அம்மா கையை பிடிக்க வேண்டும், அப்பா அம்மா காலை பிடிக்க வேண்டும், குழந்தைகள் காலை பிடிக்க வேண்டும். ஏன்னா குழந்தை கால் வலிக்கிறது, அந்த குழந்தைக்கு காலை அமிழ்த்தி விடணும். அதனால பரஸ்பரம் யாருக்கெல்லாம் கால் வலியோ பரஸ்பரம் கால் அழுத்தி கொண்டிருந்தால் எல்லாரும் நிலை நின்று இங்கு ஜெயிக்கலாம். லக்ஷ்மி பதாம்பஜ யுகாந்தி நமஸ்தகன் பெருமாளுக்கு திருநாமம். எல்லாரும் நினைக்கிறா ரங்கநாத பெருமாள் திருவடிய மகாலட்சுமியும் பூமி தேவியும் வருடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன ஆணாதிக்கமாயிருக்கிறதே, பெண் மனைவியானவள் பெருமாள் திருவடி வச்சுட்டே இருக்கா அப்படின்னு பப்ளிக்ல தான் நமக்கு தெரியுது. ஆனா மகாலட்சுமி எங்க உட்காந்துருக்கா? பெருமாள் திருமார்பல் ஏறி உட்காந்துருக்கா. சிவபெருமானாவது பார்வதிக்கு பாதி தேகம் தான் கொடுத்தார், ஆனால் பெருமாளோ தன் இதயத்திலேயே மகாலட்சுமி உட்காத்தி வச்சுருக்கார். அதை நாம யோசிக்கணும். அந்த அளவுக்கு பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் கருத்தொருமைத்த தம்பத்தினால முதல்ல பெருமாள் லட்சுமி தான், அதுக்கப்புறம் தான் சிவன் பார்வதி. இப்படியாக இந்த இரண்டு தம்பதிகள் மட்டுமல்ல, பிரம்மாவும் சரஸ்வதியும் அப்படியே. இவர்களெல்லாம் இணை பிரியாதவர்கள். இந்திரனும் இந்திராணியும் அப்படித்தான், இந்திரனும் இந்திராணியும் அப்படிதான். அந்த தேவலோகத்தில் அப்சரசுக்கெல்லாம் நாட்டியம் ஆடுறா. ஆனால் அப்சரசுக்கெல்லாம் நாட்டியம் ஆடுறதோட சரி, இந்திரன் நாட்டியம் மூலமா பெருமாள் உபாசனம் பண்றான். எப்படி கோவில்களில் தேவதாசிகள் வணக்கத்துக்குரிய தேவதாசிகள், அவ சாதாரண பெண்கள் இல்லை, அப்சரசுக்களே தேவதாசிகளா வந்திருக்கா, மகாலட்சுமி சுரூபமே தேவதாசிகளா வந்திருக்கா. நாம இன்னைக்கும் அவளை கஷ்டம் கொடுத்ததே கிடையாது. எல்லாமே மாயை, எல்லாமே லோகத்துல தப்பு தப்பா பிரசாரம் பண்ணிட்டு இருக்கா. தேவதாசிகளையெல்லாம் நாம சேவிச்சிருக்கோம் நிறைய. ஒரு நாளும் அவளை யாரும் சிரமம் கொடுத்ததே இல்லை. அவளுக்கு தேவதாசிகள் பெருமாள் கைங்கரியத்திலேயே ஈடுபட்டவர்கள். அப்படி இந்திரலோகத்திலேயும் அப்சரசுகள் தேவதாசிகளாக அங்கு நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்த இந்திரன் ஒரு நாளும் கிட்ட போனதில்லை, ஒரு நாளும் மயங்கவே மாட்டான். முனிவர்கள் தபஸ் பண்ணினா அவா தவம் பண்ணி இந்திரனுடைய பதவிக்கு வந்துட போறான்னு அவா தவத்தை கிடைக்க அப்சரஸ் அனுப்புறான்னு தவிர இவன் ஒரு நாளும் மயங்கவே மாட்டான். அதான் இந்திரன். நாம இந்திரனை கோமாளியாவும் வில்லனாவும் நினைக்கிறோம். இல்லவே இல்லை, உண்மையான ஹீரோ, உண்மையான சரித்திர நாயகன் இந்திரன். இந்திரன் பதவிக்கு நாம் ஆசைப்படுறோம். அஸ்வமேதம் பண்ணினா இந்திரன் தடுக்கிறான், நல்லது பண்ணா இந்திரன் தடுப்பான். என்ன அவன் இந்திரன் ஆடுவேன்னா அவனுக்கு பயம். அதனாலதான் நாம நிறைய நல்லது பண்ணோம், இந்திரனை சேவிச்சிடணும். இந்திரனை சேவிக்காம இல்லை. நிறைய பேர் நினைக்கிறா முன்னெல்லாம் வேத காலத்துல இந்திரனை சேவிச்சா, யமனை சேவிச்சா, மித்ரன் வருணனை சேவிச்சா, இப்ப சேவிக்கிறது இல்லை. யார் சொன்னா? இந்திரனுக்கு ஹோமம் பண்ணாமையா போயிருக்கோம்? இந்திரனுக்கும் அக்னிக்கும் யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், சிவபெருமான் மொத்த பேருக்கும் யாகம் நடக்கிறது. மார்க்கண்டேய மகர்ஷி, பிருகு மகர்ஷி, பிரம்மா, சங்கரன் எல்லாருக்கும் ஹோமம் நடக்கிறது. நவகிரகங்கள், எல்லா தேவதைகள், அஷ்டவசுக்கள், துவாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள், 33 கோடி தேவர்கள். 33 கோடி தேவர்கள்லாம் என்ன பேரு? 33 பேரு. ஒவ்வொருத்தருக்கும் கோடி பரிவாரம். கண்ணாடி அறையில பார்த்தோம்னா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா இன்ஃபினிட்டா இருக்கும் பிம்பங்கள். அதுபோல 33 கோடி தேவர்களுமே 33 பேருமே தலா 1 கோடி பரிவாரத்தோட இருக்கா, 1 கோடி ஸ்வரூபத்தோட இருக்கா. அஷ்ட வசுக்களுமே 8 கோடி பேர், 12 ஆதித்யர்கள் 12 கோடி பேர், ஏகாதச ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள் 11 கோடி பேர். இவ்வளவு மொத்த பேர் சேர்த்தா 33 கோடி பேர். இதுதான் விஷயம். இந்த 33 கோடி தேவர்கள் சொல்லப்படுறவா இவா. இது போல தேவர்கள் எல்லாருமே பெருமாளையே உபாசனம் பண்ணிட்டு இருக்கா. அதனால நாம எங்கேயும் விசேஷமா பெருமாள் உபாசனம் பண்ணி இது ஒரு இங்க இருக்கிற ஆஸ்திகால் எல்லாரும் சேர்ந்து அர்ச்சகால்லாம் சேர்ந்து மிக சிறப்பாக இது ஒரு சுதர்ஷ்ண ஹோமம் மாசம் பண்ணணும்னு ஒரு பாரிச்சு இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கா. எங்களால் முடிஞ்சது நாங்கள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். இவா ஸ்ரத்தை ஒரு விசேஷமானது, பக்தி ஸ்ரத்தையோட மாசம் போன மாசம் தானே பண்ணோம்னு சொல்லாம அன்னைக்கு மாசத்துக்கு அப்பப்போ எப்படி நாம பசிச்சு நாம சாப்பிட்றோம், அதுபோல அக்னி பகவானுக்கும் பெருமாளுக்கும் நிறைய விசேஷமா சமர்ப்பிச்சு பெருமாள் அனுகிரகத்தினாலே எல்லோரும் வாழ்வாங்க வாழ வேண்டும். எல்லா கிராமங்களிலும் நகரங்களிலும் எல்லா பசங்களும் வெளிநாடு போயிட்டே இருக்கா. அவளை சீக்கிரம் திரும்பி வந்து எல்லாரும் இங்கே வாழும்படியாக பெருமாள் அனுகிரகம் பண்ணணும். தொடர்ந்து புத்தூர் அக்ரஹாரம் அக்ரஹாரமாகவே இருக்கணும். ஸ்ரீரங்க க்ஷேத்திரமாகவே இருக்கணும். இதுபோல் ஒவ்வொரு திவ்ய தேசமும் விசேஷமாக விளங்க வேண்டும்னு பெருமாளை பிரார்த்திக்கிறோம். மங்களானி பவந்து.
तमवादिहं सत्यमवादिहं तन्मामावीदे तद्वक्तारमावीदे आवेद्माम् आवेद्वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः सहना भवतु सहनौ भुनक्तु सगवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः नमो वाजेयाजोदिदाया जानुदिदादस्यै वाजे वाजे नमो वाजस्पदये नमर्हिभ्यो मन्दकृद्भ्यो मन्द्रपदेभ्यो मामामृजयो मन्दकृतो मन्द्रपदय परादुर्मामृ मन्द्रकृतो मन्द्रपदीं परादां वैश्वदेवीं वाजमुद्यासजावती तं वदिशे भुवनं वदिशे तेजो वदिशे यशो वदिशे तपो वदिशे ब्रह्म वदिशे सत्यं वदिशे तस्माहमिदं तरणौ मे प्रजाये बधूनां भूयादुपस्तरणमहं प्रजाये बधूनां भूयासं प्राणापानो मृत्योर्मापादं प्राणापानोर्मामादे मधुमनीषे मधुजनीषे मधुवक्ष्यामि मधुवदिष्या मधुमदीं देवेभ्यो वाचमुद्यात् शुश्रूषेण्याः मनुष्येभ्यः तम्मा देव वन्दशोभायै पितरो न मदन्तो ॐ शान्ति शान्ति शान्तिः तच्छय्योरावृणीमय गातुं यज्ञाय गातुं यज्ञपदये दैवीः स्वस्तिरस्तुनः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वञ्जिघातु वेयजं सन्नो अस्तु द्विपदेः संचतुष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः सप्तधे अग्ने समिदः सप्तजिह्वा सप्तर्षय कामप्रियाणि सप्तहोत्राः सत्पदाद्वा युजन्ति सप्तयोनिरावृणस्वाघृतेन स्वाहा ऋतुदानविट्वानुष्टभृतेन स्वाहा इदन्नमः सप्तहोत्राः
सर्वात्मा तच्चक्षुर्देवहितं पुरस्ताः शुक्रमुच्चरदे पश्येम हृदसदं जीवेम हृदसदं नन्दाम हृदसदं मोदाम हृदसदं भवाम हृदसदं शृणवाम हृदसदं प्रभ्रवाम हृदसदं अजीदास्याम हृदसदं ज्योतिसूर्यन्द्रसे महदोन्नवाः दिग्राजमान शरीरस्य मध्य समावृषभौलोहिताख्य सूर्यो विभज्जन्मनः पुनादो रस्यरूपं दिव्यामृतसृजा शोणमाविशन्तुनः अग्निनाग्ने ब्रह्मण आनधेव्यानधे सर्वमायुर्व्यान् हर्य प्रजा मे गोपायामृतत्वाय जीवधे दादाञ्जनिष्यमाणाञ्च मृदे हद्ये प्रतिष्ठिता ब्रह्मे गोपायार्हमन्नम्यायुषे दत्तायोषीदन्नो सद्गस्य पशोन्मे गोपाय जयो चतुष्पद अष्टाशवा जह्याग्नेः एदै गर्भास सप्रसभां मे गोपाय ये दहभ्याः सभासदा ताणीन्द्रियावत् सर्वमायुर्वादा हे पुत्रि अमन्त्रं मे गोपाय यमणयस्तरे विदा विदुः यसामानेजोऽहं धीरागे श्रीरमृदा सदा भवनसमध्ये महदे सौभगाय मह्यं दक्षयजमानाय गावान् प्राणेन वाजामनः बिभर्मेद्रो माहन्दमायुर्मा प्रहासे वैश्वानरेणोपदिष्ट पञ्चराग्ने विग्रावदे विराट्सिता प्रजा ऊर्ध्वारोहद्रोहिणी योनिरग्ने प्रतिष्ठिते ॐ नमो ब्रह्मणे नमो द्वग्ने नमः पृथिव्यै नमो वाजे नमो वाजद्वये नमो विष्णवे बृहदे करोमि अहमिन्द्रो भवाम्यहं विष्णुसूर्य सर्वाहान्तरात्मा ब्रह्माहान्तरात्मा विराडहं चतुर्मुखः यामहमग्नवपाम्यहदेन्द्र देवानामृतं शान्मासिकं तदसदामिषं सद्यो नाथं भवतो यन्मम हस्तं तद्विष्णुसुरान्तमत्तो यन्मन्त्रहीनं भवतो तद्हीनान्तपथा पृथिव्याः क्षमया देवमुनयो मामाविष சேனல் பக்தி சேனலுடைய
நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புத்தூர் ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் கோவில். இந்த ஆதிவராக பெருமாள் கோவிலிலே ஒவ்வொரு மாதமும் சித்திர நட்சத்திரத்திலே சுதர்சனம் நடைபெற்று வருகிறது. கார்த்திகை மாதம் சித்திர நட்சத்திரமானது மிகவும் விசேஷமானது. கார்த்திகை தீபம் ஏற்றும் மாதமாக இருக்கிற அல்லவா, ஆகையினாலே மிகவும் விசேஷமானது. இன்று அந்த சித்திர நட்சத்திரத்தை முன்னிட்டு மகா சுதர்சனம் நடைபெற்றது. அது விசேஷமாக இந்த ஆதிவராக பெருமாள் கோவில் ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் என்றே சொல்லலாம். நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே இனச்சொல்லாயினுமாக எருதிரை வையம் மொத்தம் எனத்துருவாயிடந்தவிரான் இறங்கப்பகம் சேர் வனத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லா எவர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே என்று சாதித்துகிறார். ஞானப்பிரான் என்றால் ஞானத்தை எனக்கு தந்த உபகாரகன் என்ற அர்த்தம். ஆழ்வாருக்கு இந்த 1000 பாசுரங்களும் சாதித்தது என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவர் தெரிஞ்சின்றது என்ன அப்படின்னா அது எம்பெருமானுடைய நிறைய கடாட்சத்தினாலே, அந்த வராகப்பெருமானுடைய கடாட்சத்தினாலே. அதனால தான் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவேங்கிறார். ஆகையினாலே இந்த படிக்கிற குழந்தைகள், நாம் குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் படிக்கிற குழந்தைகளாக இருக்கா, அந்த குழந்தைகள் எல்லாம் படிக்கிற குழந்தைகள் இந்த ஆதிவர பெருமாளை சேவித்து இந்த ஆதிவர பெருமாளுடைய கிருபையை பெற்றுக்கொண்டால் அவர்களுடைய படிப்பு நன்றாக வரும். ஞானப்பிரான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். ஞானத்திலே லௌகிக ஞானம் என்பது இந்த படிப்பு, நன்றாக படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், நல்லா சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது லௌகிக ஞானம். அதுக்கு மேலே அவர்களுக்கு பக்தி ஞானம்ங்கிறது அடுத்த கட்டம். ஒரு காலத்திலே அவர்களுக்கு தன்னடையாக வரும். அதனால் அது எம்பெருமான இடத்திலே இருக்கிற பக்தி ஞானம். ஆழ்வாருக்கு இருந்தது பரபக்தி பரஜானம் அப்படிங்கிற உயர்ந்த பக்தி ஞானம் இருந்தது. அதனாலே ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே என்று சொன்னார். நாம் அதற்கு முன்னாடி இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நன்றபடியாக படிக்க வேண்டும், குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல கல்வி அறிவு வேண்டும், நல்ல முதல் மார்க் எடுத்து நல்ல ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெருமாளை சேவித்து நீங்கள் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.